ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த பொரியலுக்கு நான் வாங்கின வாழைத்தண்டு பார்த்தோன்னா 350 கிராம் போல் இருந்ததுங்க. அடுத்து இதை நம்ம எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இப்படி இழுத்து எடுக்கும்போது நடுவில் இந்த மாதிரி நார் வரும். இந்த நாறுகளை நம்ம தனியாக தண்டிலிருந்து பிரித்து எடுத்துடணுங்க. முன்பக்கம் பின்பக்கம் நடுவுலன்னு எல்லா பக்கமும் இருக்கிற நாறுகளை நம்ம தனியாக எடுத்துடலாம். தண்டுகளிலிருந்து நாரெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மோர் தண்ணியில் நம்ம கட் பண்ணி எடுத்ததெல்லாம் சேர்த்து விட்டுக்குங்க. மோர் தண்ணியில் சேர்க்கறதுனால தண்டு ஓவர் கருப்பாக ஆகாமல் கொஞ்சம் நிறம் மாறாமல் இருக்கும். அதனால அவசியம் மோர் தண்ணியில் சேர்த்து விட்டுக்குங்க. அடுத்து தண்டுகளை குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து விட்டுக்குங்க. மறுபடியும் நாறுகளை ஒரு தடவை கிளீன் பண்ணலாம். அதுக்கு இந்த தடவை ஃபோர்க் எடுத்துக்குங்க. நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்குங்க. சப்போஸ் தண்டுகளில் நாறுகள் 1-2 இருந்தால் கூட அதை மறுபடியும் இந்த மாதிரி சுத்தம் செய்து எடுத்துக்குங்க. எல்லாம் நல்லா முழுமையாக சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற தண்டுகளை பேனில் மாற்றி விட்டுக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவா மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. கவர் பண்ணி விட்டுட்டு தண்டுகளெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது தண்ணியெல்லாம் நல்லா தண்டுகள் அப்சர்வ் பண்ணி வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. இடையிடையே கிண்டி விட்டுக்குங்க. வாழைத்தண்டு முழுமையாக தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இடையில மறுபடியும் ஒரு தடவை ஃபோர்க்கை விட்டு கிளறி விட்டு 1-2 நாறுகள் இருந்தாலும் எடுத்து விட்டுக்குங்க. மறுபடியும் கவர் பண்ணி குக் பண்ணி விட்டுக்குங்க. அது நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி குக் ஆகி வர்றதுக்குள்ள இன்னொரு பக்கம் தாளிப்பு கரண்டியோ அல்லது பேனோ வைத்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனேயே கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகாவை சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனேயே கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து ஒரு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் வாழைத்தண்டும் நல்லா குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி விட்டுட்டு இந்த தாளிப்பை அந்த தண்டுல சேர்த்து விட்டுக்குங்க. ஒரு கிளறி விட்டுட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் கடைசியா 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. வாழைத்தண்டு பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.